குடும்பங்களோடு சுவைத்து மகிழ வருகை தாருங்கள் நிக்கா பிரியாணி. சேலம், தஞ்சாவூர், விக்கிரவாண்டி மற்றும் உளுந்தூர்பேட்டையில். மிக விரைவில் சென்னையிலும். சிம்புதேவன் இயக்கத்தில் காமெடி கிங் யோகி பாபு நடிப்பில் போட் வரும் ஆகஸ்ட் 2ஆம் தேதி முதல் திரையரங்குகளில். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நன்றாக இருக்கிறேன் சார். இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அதுலேருந்தே ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு கேட்டிருக்கேன். தமிழ்நாட்டில் ஒரே நாள், அதாவது 24 மணி நேரத்தில் 3 அரசியல் படுகொலைகள் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி திமுக கவர்மெண்ட்டை நேரடியாகவே சாடியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? நேற்றைக்கு இன்று நாம் திங்கட்கிழமை ஜூலை 29ஆம் தேதி பேசிக் கொண்டிருக்கிறோம். நேற்றைக்கு 28ஆம் தேதி என்று நினைக்கிறேன். நேற்றைக்கு சென்னை தமிழகத்தில் 3 அரசியல் படுகொலைகள் அரங்கேறி இருக்கின்றன. சிவகங்கையில் பாஜக பிரமுகர் ஒருவர் கூட்டுறவு சங்கத்தில் பாஜக நிர்வாகியாகவும் உறுப்பினராகவும் இருக்கக்கூடியவர், அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதே மாதிரி அதிமுக பிரமுகர் ஒருவர் கடலூர் மாவட்டம், அங்கு அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். கன்னியாகுமரியில் இன்னொருவர் கன்னியாகுமரியில் ஒரு காங்கிரஸ் பெண் கவுன்சிலருடைய கணவர் கொல்லப்பட்டிருக்கிறார். இதெல்லாம் வழக்கம் போல காவல்துறை முன்விரோதம் அப்படின்னு சொல்றாங்க. பட் அரசியல் தலைவர்கள், அரசியல்வாதிகள் கொல்லப்படுவது சாதாரணமாக அரசியல் படுகொலைகளாகத்தான் பார்க்கப்படும். இப்போ நிலைமை உங்களுக்கு ஆம்ஸ்ட்ராங் படுகொலை, அதற்கு முன்னும் பின்னும் நடந்த படுகொலைகள், நேற்றைக்கு நடந்த படுகொலைகள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது விசிபிளாவே ஒரு சாமானியனின் பார்வையில் பார்க்கும் பொழுது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பெரிய அளவில் சீர்குலைவுக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறது என்பது உண்மை. இதை யாருமே மறுக்க முடியாது. திமுகவை குருட்டுத்தனமாக ஆதரிக்கக்கூடிய, சுயநலத்திற்காக திமுகவுக்கு முட்டு கொடுக்கக்கூடிய அரசியல் பிரமுகர்கள், எம்எல்ஏக்கள், பத்திரிகையாளர்கள் வேண்டுமானால் இதை மறுக்கலாமே ஒழிய, மனசாட்சி உள்ள எவரும், அவர்கள் எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும், பத்திரிகையாளர்களாக இருந்தாலும் இதை மறுக்க முடியாது. நிலைமை நாளுக்கு நாள் மோசமாக போயிட்டு இருக்குது. ஆங்கிலத்தில் சொல்கிறதுனா ஸ்பைரலிங் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். சரி, நீங்கள் இதுக்கு மற்ற மாநிலங்களோட ஒப்பிட்டு, குற்ற செயல்களோட ஒப்பிட்டு, என்சிஆர்பி டேட்டா ஒப்பிட்டு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒப்பிட்டு பெருமைப்படுறதும், உங்களுக்கு நீங்களே பாராட்டு பத்திரம் படித்துக் கொள்வதும் ஆளும் கட்சிக்கு இப்போதைக்கு வசதியாக இருக்கலாம். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல இது அவர்களுக்கு மிகப்பெரியதொரு சவாலாக உருவெடுக்கும், ஏற்கனவே உருவெடுத்து கொண்டிருக்கிறது என்று தான் நான் பார்க்கிறேன். டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் இன்று காலையில் வந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் பார்த்தேன். அவர் தெளிவாக இதை பட்டியலிடுறார். நீங்கள் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க தவறிவிட்டீர்கள், உங்களால் பராமரிக்க முடியவில்லை என்றால் நீங்கள் பதவி விலகுங்கள் என்று கேட்கிறார். முதன்முறையாக ஒரு கடுமையான ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். ஒரு மாநில அரசை தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரை அவர் முதலமைச்சர் என்ற பெயர் குறிப்பிடாவிட்டாலும் தமிழக அரசை, மாநில அரசை அவர் நீங்கள் பதவி விலகுங்கள், உங்களால் சட்டம் ஒழுங்கை பராமரிக்காவிட்டால் நீங்கள் பதவி விலகுங்கள் என்று கேட்டிருக்கிறார். நாம் கண்டிப்பாக அப்படி கேட்கவில்லை. ஒரு எலெக்டட் கவர்மெண்ட் இது. இன்னும் 2 வருஷம், இன்னும் 2 வருஷம், 22 மாதம், 2 ஆண்டுகளுக்கு சற்று குறைவாக அவர்களுக்கு ஆயுட்காலம் 21 மாதம் இருக்கிறது. இன்னும் ஒரு வாரம் 21 மாதம் இருக்கிறது. திமுக அரசு, ஸ்டாலின் அரசு பதவி விலக வேண்டும் என்று நாம் கேட்கவில்லை. நிச்சயமாக அந்த மாதிரியான கோரிக்கைகள் நம்மிடமிருந்து, என்னை போன்ற பத்திரிகைகளிடமிருந்து ஒருபோதும் வராது. ஏன்னா மக்கள் உங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. நீங்கள் இன்ஃபேக்ட் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று பேசியவர்களில் நானும் ஒருவன். இதை நான் ரொம்ப தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 10 ஆண்டுகளில் 2011 21 வரையில் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்து பேசினேன். ஏனெனில் பிரதான எதிர்க்கட்சியை ஆதரித்து பேசுவதும், எப்பொழுதுமே நிரந்தர எதிர்க்கட்சியாக ஆள்பவர்களுக்கு எதிராக இருப்பதும் தான் ஒரு பத்திரிகையாளரின் அடிப்படை கடமை. அந்த விதத்தில் நான் திமுகவை ஆதரித்து பேசினேன். குறிப்பாக கலைஞர் மரணத்திற்கு பிறகெல்லாம் 2018 21 வரையில் திமுகவை நாள்தோறும் மிக வலுவுடன் ஆதரித்து பேசிய பத்திரிகையாளர்களில் நானும் ஒருவன். ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் மிகுந்த ஏமாற்றத்தை கொடுக்கின்றது, வருத்தத்தை கொடுக்கின்றது. இந்த அரசு தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, they have to pull up their socks. சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய சவாலாக இந்த அரசுக்கு உருவெடுத்து கொண்டிருக்கிறது. கோட்டை விட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு காலையில் அன்புமணி ராமதாஸ் தவிர தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதாவும் அறிக்கை விட்டுருக்காங்க. இது தமிழ்நாடா இல்ல கொலை நாடா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கடுமையான சொற்களையும் பயன்படுத்தி இருக்காங்க. இதை எப்படி நம்ம பார்த்துக்கலாம்? அதான், இப்போ பிரேமலதா அவர்கள் பெரிய அளவில் அரசியல் பேசாதவர். அவரே அரசியல் பேசுகிற லெவலுக்கு நிலைமை மோசமாக இருக்கிறது என்றால் திமுகவை இது குறித்து யோசிக்கணும். நான் சொல்லுவது புரிய வேண்டியவர்களுக்கு புரியும். திமுகவில் உள்ளவர்கள் சூட்சமான அரசியல் அறிவு கொண்டவர்கள், எனக்கு தெரியும். அவர்கள், திருமதி பிரேமலதா அவர்கள் எத்தகைய தன்மை கொண்ட ஒரு அரசியல் தலைவர் என்பது எல்லோருக்கும் தெரியும். திமுகவுக்கு அது என்னை விட ரொம்ப நன்றாக தெரியும், நம்ம எல்லாரையும் விட நன்றாக தெரியும். இன்றைக்கி அவங்க திருமதி பிரேமலதா அவர்களோட ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கூட ஃபேக்சுவலாக தவறுகளை பண்ணுறாங்க. தமிழக டிஜிபி அருண்றாங்க, சென்னை போலீஸ் அருண், அவர் ஏடிஜிபி, அவரை டிஜிபி அருண்றாங்க. அந்த 3 கொலைகளுக்கும் காரணமா இதை நீங்க செஞ்சிருக்கலாமே அப்படிங்கிற அவருக்கு பொறுப்பே வராது. அவருக்கு சென்னை மாநகரத்துக்கு மட்டும்தான் அருண், கமிஷனர் அருண் பொறுப்பு. சேலத்துக்கும் கன்னியாகுமரிக்கும் கடலூருக்கும் சம்பந்தம் கிடையாது. இவருக்கு அருணுக்கும் அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. டிஜிபி பெயரே தவறாதான் பயன்படுத்தி அவங்க தப்பா சொல்றாங்க. ஸோ அவங்க ஒரு எந்த மாதிரியான ஒரு விஷய ஞானம் கொண்ட அரசியல்வாதி என்பது இதிலிருந்தே தெரிகிறது. ஆனால் அது முக்கியம் அல்ல. அவங்ககிட்ட ஃபேக்சுவல் எரர்ஸ் இருந்தாலும்
ஒரு எதிர்க்கட்சி தலைவர், அவங்களும் ஒரு கட்சி நடத்துகிறாங்க, அவங்க மகன் அவங்க கட்சி வேட்பாளர் இப்போ விருதுநகரில் போராடி தோற்றார். 1% 1.5% ஓட்டு அவங்களுக்கு இருக்குனாலும் ஜனநாயகத்தில் 1/2%, 1/4%, 1/4% இருந்தாலும் அவங்களுக்கும் அரசு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கு. ஆகவே அவங்க திருமதி பிரேமலதா அவர்கள் சொன்னதில் ஃபேக்சுவல் எரர்ஸை தாண்டி அதை நீங்கள் ஒதுக்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கருத்து நியாயமானது. தமிழ்நாடா கொலை நாடாங்கிற கேட்குறாங்க. தமிழ்நாடா கொலை நாடா இல்லை, அந்த அளவுக்கு மோசமாக போல. தமிழ்நாடா கொலை நாடான்னு பிரேமலதா கேட்குற அளவுக்கு கொலை நாடாக இது இன்னமும் மாறவில்லை. 24 மணி நேரத்தில் 3 கொலைகள் அப்படிங்கிறத வந்து ஆமாங்க, அது கொலை டெய்லி தான் நடந்துகிட்டு இருக்கு. எந்த மாதிரியான கொலையோட தன்மை என்ன நம்ம பார்க்கணும். அவங்க முழுக்க வந்து கொலை நாடா தமிழ்நாடான்னு, தமிழ்நாடு அந்த அளவுக்கு மோசமாக போயிடுச்சு நான் நம்பலை. நிச்சயமாக நான் சொல்வதை நீங்கள் உன்னிப்பாக கேட்க வேண்டும். இப்போ அன்புமணியோ பிரேமலதாவோ சொல்கிறதுக்கு கண்டிப்பாக அரசியல் உள்நோக்கம் இருக்கும், அதில் எந்த தவறும் இல்லை. ஏனெனில் இன்று திமுக எதிர்க்கட்சியாக இருந்தால் இதை விட அதிகமாக அவங்க இதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க, பொலிட்டிக்கலாக அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க. தப்பு நடக்குது, நிலைமை மோசமாக போய்கிட்டு இருக்குது, சட்டம் ஒழுங்கு மிக விரைவாக சீரழிந்து கொண்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் சொல்வது என்றால் த லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் இன் தமிழ்நாடு இஸ் ஃபாஸ்ட் டிட்டோரியேட்டிங். இதுதான் உண்மை. தயவு செய்து ஆட்சியாளர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை நல்ல நோக்கத்தில் என்னை போன்றவர்கள் சொல்லும்போது, நான் ஒரு சாமானியன், வழிப்போக்கன், என்னை போன்றவர்கள் சொல்லும்போது எங்களுக்கு எந்த உள்நோக்கமும் இல்லை என்பதை அரசு புரிந்து கொண்டு இந்த நிலைமையை சீர்படுத்த முன் வர வேண்டும். மாறாக வந்து பேசுகிறவனுக்கெல்லாம் உள்நோக்கம் கற்பிக்கிறார்கள் என்றால் ஐம் சாரி, இதற்கான பலனை இவர்கள் 26 அனுபவிப்பார்கள். இந்த சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிடுச்சுன்னு வழக்கமாக எதிர்க்கட்சிகள் சொல்கிற குற்றச்சாட்டுன்னு இதை திமுக, ஆளும் கட்சியான திமுகவும் அரசும் கடந்து போகக்கூடாது. நிலைமை மோசமாக இருக்குது, நீங்கள் அதை புரிஞ்சுக்கோங்க. அது என்ன காரணம் ஏதுன்றதெல்லாம் நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நிலைமையை சீர்படுத்துறதுக்கு முயற்சிகள் எடுக்கணும். காரணமாக இவங்க 2 பேரும், அதாவது அன்புமணி ராமதாஸும் சரி பிரேமலதாவும் சொல்லியிருக்கிறது வந்து கஞ்சா மற்றும் போதை பழக்க வழக்கங்கள் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே அந்த பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருக்காங்க. உண்மையிலே அதுதான் காரணமா? அதுவும் ஒரு காரணம். ஏங்க, கஞ்சாவும் போதைப்பொருள் பழக்கமும் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குங்க தமிழ்நாட்டில். ஆட்சியாளர்கள் இது என்ன சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். குறிப்பாக 2021 ஸ்டாலின் அரசு வந்த பிறகு எவ்வளோ நல்லது செஞ்சாங்க, நலத்திட்ட உதவிகள் கொடுத்தாங்க, அதெல்லாம் மறுக்கல யாரும். பெண்களுக்கான இலவச பேருந்து, 1000 ரூபாய் தொகை, மாணவர்களுக்கான திட்டங்கள், நான் முதல்வன் திட்டம், அப்புறம் வந்து பெண்களுக்கு வந்து அந்த கல்லூரிகளுக்கு போவதற்கான அந்த திட்டங்கள், அப்புறம் இப்போ இந்த காலை உணவு திட்டம் உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயங்கள். நாம் அதை மனப்பூர்வமாக பாராட்டுகிறோம். ஆனால் அதே நேரத்தில் வந்து இந்த சைடுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிலிப் சைடு மைனஸ் சைடுன்னு பார்த்தீங்கன்னா, சட்டம் ஒழுங்கு நம்பர் 1 சேலஞ்சுங்க இந்த கவர்மெண்ட்டுக்கு. போதைப்பொருள் பழக்கமும் கஞ்சா பழக்கமும் படு மோசமாக போயிட்டுருக்கு, ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. இன்ஃபேக்ட் கிராமங்களில், சென்னையில் மட்டும் இல்லைங்க, மெயின் சிட்டிஸை தாண்டி மீடியம் லெவல் சிட்டிஸ்லேருந்து குக்கிராமங்கள் வரைக்கும் போதைப்பொருள் பழக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. கஞ்சா இல்லை, கஞ்சா வந்து வெள்ளமாக ஓடுதுங்க. உண்மைங்க இது. உள்ளங்கை புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. இப்போ சமீபத்தில் பார்த்தோம், 17 வயசு பையன் ஒருத்தன் கத்தி எடுத்துக்கிட்டு வட சென்னையில் கஞ்சா போதையில் இன்னொரு பையனை அடிக்கிற மாதிரியெல்லாம் சீன் வந்தது. ஒரு மெட்ரோவில் ஒரு பையன் ஓப்பனாக கஞ்சா வச்சு கசக்கிறான். ஜெயக்குமார் அதை எடுத்து தன்னோட எக்ஸ்பக்கத்தில் பதிவிடுறாங்க. அதுக்கப்புறம் அவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. வழக்கம் போல் அவன் பாத்ரூமில் வழிக்கு வந்தான், கையை ஒடிச்சிட்டானுங்க. கையை ஒடிக்கிறதால கஞ்சா பழக்கத்தை, இதை வந்து நீங்கள் வந்து நிறுத்த முடியும்னு நினச்சிங்கன்னா உங்களை விட புத்திசாலிகள் யாரும் இருக்க முடியாது. பிரேமலதாவும் அன்புமணியும் சொல்கிறது டு சர்டன் எக்ஸ்டென்ட் உண்மைங்க. அதாவது வந்து கஞ்சாவும் போதைப்பொருள் பழக்கமும் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவுக்கு முக்கிய காரணமாக இருக்கின்றன என்பது உண்மை. இதில் எந்த மாற்று கருத்து இல்லை. சுருக்கமாக நான் என்ன சொல்ல வரேன்னா, எவ்வளவோ சாதனைகளை ஸ்டாலின் அரசு செய்திருந்தாலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்பது மிகப்பெரிய சவாலாக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு இன்று உருவெடுத்து நின்று கொண்டிருக்கிறது. இதோட தீவிரத்தன்மையை அரசு புரிந்து கொண்டதாக தெரியவில்லை. வழக்கம் போல் அப்போசிஷன் வந்து இதை சுட்டி காட்ட வேண்டிய கட்சிகள் காங்கிரஸும் 2 இடதுசாரிகளும் விசிகாவும் திமுக கூட்டணியில் இருந்து மெல்லிய மயிலிறகால் வருடி கொடுப்பது போல் ஆட்சியாளர்களுக்கு வலிக்கக்கூடாதுன்னு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பிஜேபிக்கு நம்பகத்தன்மை கிடையாது. அதிமுக அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு அவங்க பிரச்சனை சந்திச்சிருக்குது. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா டோட்டலாக ஸ்டாலின் காலடியில் சரண்டர் ஆகி கிடக்குது. டெல்லி மீடியா எப்படி மோடி காலடியில் சரண்டரோ, தமிழ்நாடு மீடியா ஸ்டாலின் காலடியில் சரண்டராக இருக்குது. இதனால் இந்த பெரிய உருவெடுத்து கொண்டிருக்கும் இந்த பேராபத்தின் பரிமாணங்கள் ஆட்சியாளர்களுக்கு தெரியவில்லை என்பதுதான் வருத்தப்பட வேண்டிய உண்மை. மறுபடியும் சொல்கிறேன், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மிகப்பெரிய சவாலாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு உருவெடுத்து கொண்டிருக்கிறது. அருள் கூர்ந்து முதலமைச்சரும் ஆட்சியாளர்களும் இதில் கவனம் செலுத்த வேண்டும். இல்லைன்னா பாதிப்பு அவங்களுக்கு தான். ஒன்றும் இல்லை, ஒரு இதில் மீடியாவை கண்ட்ரோல் பண்ணுறதை தான் மொத்த நேரமும் போதுங்க. ஒரு பெரிய தொலைக்காட்சியில் ஒரு மாதம் நாள் நடந்த சம்பவம், கஜா போதையில் வாலிபர்கள் அட்டகாசம் வடச்சென்னையில் பயங்கரம்னு போடும்பொழுது உடனே சம்மந்தப்பட்டவங்ககிட்ட இருந்து ஃபோன் வந்து கஞ்சா போதைன்னு போடாதீங்க, குடி போதைன்னு போடுங்கன்றாங்க. அவங்களும் அதை மாற்றி போடுறாங்க. உடனே இப்படி நீ போடுறதால பிரச்சனை தீந்துட போதா? உங்கள் கவனம் பூரா, ஆட்சியாளர்களின் கவனம் பூரா நெரேட்டிவை கண்ட்ரோல் பண்ணுறது, மீடியாவை கண்ட்ரோல் பண்ணுறது, எதிர்க்கட்சிகளை சரி கட்டுறதுல தான், எதிர்க்கட்சிகளை இழிவுபடுத்துறது, உங்களை விமர்சிக்கிறவங்களை இழிவுபடுத்துறது தான் இருக்கே ஒழிய தவறுகளை திருத்துறதுல இந்த கவர்மெண்ட்டுக்கு அக்கறை இருக்கிறதா தெரியலங்க. அந்த விதத்தில் பார்க்கும்போது டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மற்றும் பிரேமலதாவின் இந்த அறிக்கைகள் நியாயமானவை, கரெக்ட்.
அது உண்மைதான், அவர்கள் உண்மையைத்தான் பேசியிருக்கிறார் என்று தான் நான் கருதுகிறேன். இந்த சூழல்ல தமிழ்நாட்டுக்கு துணை முதல்வர்ங்கிறது தேவையான ஒரு விஷயமா? இல்லைங்க, இது வந்து எப்படியும் அது நடக்கதாமா போகுது, எங்கே போய் நடக்கும். 2 துணை முதல்வர்னு ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு. இல்லைங்க, அதில் அது நம்ம நடக்கிற வரைக்கும் அது குறித்து கருத்து சொல்ல முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அதாவதுங்க, இது 19 உதயநிதி ஸ்டாலின் வந்து அவர் முதலமைச்சர் என்ன சொன்னார், 2016 கலைஞர் 18 கலைஞர் மறைவுக்கு பிறகு என்ன சொன்னார், சன் டிவி பேட்டியில் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், என் குடும்பத்திலேருந்து யாரும் சபரீசனோ மருமகன் சபரீசனோ மகன் உதயநிதியோ வருவார்களா என்று மக்கள் கேள்வி கேட்கிறார்கள். பொதுமக்கள் அங்கே உட்காந்துருந்த நிகழ்ச்சி, அவரோட ஃபேமஸ் வீடியோ, அது இப்போ கூட யூடியூப்பில் போனால் யார் வேணால் பார்க்கலாம். என் குடும்பத்துலேருந்து யாரும் வரமாட்டாங்கன்னு அவர் சொன்னார். இவன் உதயநிதியை நான் அரசியலுக்கு வரமாட்டேன்னு உதயநிதியே வரமாட்டேன்னு சொன்னார். என் குடும்பத்துலேருந்து யாரும் வரமாட்டாங்கன்னு முதலமைச்சரே சொன்னார். 19 என்ன ஆச்சு, அவரை வந்து இளைஞரணி தலைவராக கொண்டு வராங்க. 21 வந்து அவர் எம்எல்ஏ ஆகிறாரு, 22 மந்திரி ஆகிறாரு, இப்போ 24 துணை முதலமைச்சராக போகிறாரு. 5 வருஷத்தில் இது அசுர வளர்ச்சி. கலைஞர் வந்து ஸ்டாலினை இந்த இடத்துக்கு கொண்டு வரதுக்கு கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் ஆச்சு. கலைஞர் இருந்த வரைக்கும் அவரால் வரவே முடியல. கலைஞர் உடல்நலம் குன்றிய போது தான் அவர் செயற் தலைவராகவே ஆனார். ஆகவே இப்போ உதயநிதி வந்து துணை முதலமைச்சராக போகிறார். ஆடிப்பெருக்கு அன்றைக்கி துணை முதலமைச்சர்லாம் சொல்கிறாங்க. அது எந்த அளவு உண்மைன்னு தெரியாது, எல்லாமே ஹேஷியங்கள் தான். இந்த மாதிரி விஷயங்கள் முதல்ல ஹேஷியங்களாகத்தான் வரும். ஏன்னா வந்து அவர் அரசியலுக்கே வரமாட்டார்னாங்க, இளைஞரணி செயலாளராக வந்தார் திமுகவில். கண்டிப்பாக அவருக்கு வந்து தேர்தலில் போட்டி போட மாட்டார்னாங்க, எம்எல்ஏ ஆனார் 21. ஸ்டாலினுக்கு அப்புறம் ஒரு முகம் தேவைன்னு திமுக உணர்ந்து தானே சார் இதை செயல்படுத்திருப்பாங்க. இல்லை, இது பெரிய டாபிக். இது எவ்வளோ தூரம் இன்றைக்கி விவாதிக்க முடியும்னு எனக்கு தெரியல. நீங்கள் டெபுட்டி சிஎம்மாக ஆட்சிக்கு வந்த, அரசியலுக்கு வந்த 5 ஆண்டுகளில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதலமைச்சராக ஆக்குகிறீர்கள் என்றால் பப்ளிக் ஒப்பீனியனை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி இருக்கக்கூடிய இளம் தலைமுறை இந்த அளவுக்கு வந்து ஒரு வாரிசு அரசியலை ஏற்றுக்கொள்ளுமா? அது கூட ஒரு டைம் ஃப்ரேம் இருக்குல்ல. இப்போ கலைஞர் வந்து ஸ்டாலினை வந்து எந்த அளவுக்கு எப்படி கொண்டு வந்தார், 74 கொண்டு வரார், 76 அவர் அவசர நிலை காலத்தில் சிறைக்கு போகிறார். அதுக்கு பிறகு வந்து அவர் 89 தான் எலெக்ஷனில் நிற்கிறார். அவர் ஒரு மேயர் ஆகிறதுக்கே கிட்டத்தட்ட வந்து அதில் ஒரு 25 வருஷம், 74 2000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த 25 வருஷம் பொறுத்து தான் மேயர் ஆகிறாரு. அதுக்கு பிறகு தான் உள்ளாட்சித்துறை 30 வருஷம் பொறுத்து ஆகிறாரு. கிட்டத்தட்ட அவர் துணை முதலமைச்சர் ஆகிறதுக்கு 35 வருஷம் ஆகுது, சிஎம் ஆகிறதுக்கு 45 வருஷம் ஆகுது. அந்த படிம நிலை பார்த்தீங்கன்னா மெல்ல மெல்ல தான் அவர் மேலே வந்தார். நீங்கள் கொண்டு வந்து பேராசூட் பண்ணுறீங்க. இப்போ கலைஞர் செஞ்சதை ஸ்டாலின் செய்ய தவறிட்டார்ன்றதெல்லாம் கூட பெரிய வார்த்தை. நான் தம்புநெயிலுக்காக பேச முடியாது. பட் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் இந்த மாதிரியான இது கண்டிப்பாக அவர் தாங்க, அவர் டெப்டி சிஎம் ஆகிறது உறுதிங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக பதவியேற்க போவது உறுதி. எப்பன்றதான் கேள்வி. சிலர் சொல்கிறாங்க இந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு இந்த மாதமே ஆகிடுவாங்க. வேறு சிலர் வந்து ஆகஸ்ட் 15 ஆடி முடிஞ்சு முதலமைச்சருக்கு சுதந்திரத்தை கொடி ஏற்றிட்டு அமெரிக்கா போகிறதுக்கு முன்னால் பண்ணுவாருன்றாங்க. இப்போ இந்த எப்படி இருந்தாலும் 1 மாதம் 2 மாதத்துல நடந்துருன்றாங்க. உங்களுக்கு வந்து பப்ளிக் ஒப்பீனியனை பற்றி இவங்க கவலைப்படுறதா தெரியலங்க டிஎம்கே. பப்ளிக் ஒப்பீனியங்கிறத தாண்டி மூத்த அமைச்சர் துரைமுருகனே அதை பற்றின ஒரு கமெண்ட் ஒன்று சொல்லியிருக்காரு. யாருக்கு தான் துணை முதல்வராகிறதுக்கான ஆசை இருக்காது அப்படிங்கிற மாதிரி தன்னோட விருப்பத்தையும் இன்டைரக்டாக வெளிப்படுத்தினார் அப்படின்னு தான் எடுத்துக்கலாம். அதில் என்ன சந்தேகம்? இன்பநிதி கீழே நான் மந்திரியாக இருக்கணும்னு பேசினவருங்க அவர். துரைமுருகன் எப்படிப்பட்ட உயர்ந்த அரசியல்வாதின்னா, இன்பநிதி யார்? உதயநிதியோட மகன், ஸ்டாலினின் பேரன், 22 23 வயது இளைஞன். அவர் கீழே அவர் மந்திரி, அவர் சிஎம் ஆகணும், நான் அவர் கீழே வேலை செய்யணும்னு பேசுகிறவர் துரைமுருகன். அது இப்போயே அவருக்கு 85 வயசு 83 வயசு 120 வயசு வாழணும்னு நினைக்கிறாரு அவர். அதனால தான் இன்பநிதி கீழே மந்திரி ஆகணுன்றாரு. இவங்க வந்து திராவிட இயக்கத்தோட மூத்த தலைவர்கள். வார்த்தைக்கு வார்த்தை திராவிடம் திராவிடம் திராவிடம், சமூக நீதி மூச்சுக்கு 300 தடவை சொல்கிறாங்க. இப்படி வந்து கூச்ச நாச்சமே இல்லாமல் குடும்ப அரசியலை தூக்கி பிடிக்கிறதுன்றது எதை வெளிக்காட்டுகிறது? மக்கள் என்ன சோற்றால் அடித்த பிண்டங்கள் நினைக்கிறீங்களா? பீப்புள் ஆர் நாட் யுவர் ஸ்லேவ்ஸ். மக்கள் உங்கள் அடிமைகள் அல்ல. உயர்ந்த லட்சியங்களுக்காக உருவானது திராவிட இயக்கம். சமூக நீதியை போதித்தது திராவிட இயக்கம், சாதித்தது திராவிட இயக்கம். 67 இன்னைக்கு வரைக்கும் ஒரு 57 ஆண்டு காலம் திராவிட இயக்க ஆட்சியில், திராவிட கழகங்களுடைய ஆட்சியில் நிறைய நம்ம தமிழ்நாடு முன்னேறி இருக்குது. சமூக மாற்றம் முன்னேறி இருக்கு. நான் மறுக்கல அதை. அதாவது திராவிடன்ற அந்த கான்செப்ட், அது எந்த பேரிட்டோன்னா அடிச்சுக்கோங்க. தமிழ்நாடு மாடல்னு சொல்லுங்கள், இல்லை திராவிட மாடல்னு சொல்லுங்கள், பை வாட் எவர் நேம் யூ கால் இட். உங்கள் வார்த்தைக்கு வச்சுப்போமே, திராவிட மாடல்னே வச்சுப்போம். எதுக்கு அதில் போய் உங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டு? நீங்கள் சாதித்தது அதிகம். நிறைய அதாவது வந்து குறிப்பிட்ட சமூகத்தினர் மட்டுமே கோலோச்சிய ஒரு மாநிலத்தில் வந்து அந்த டாமினன்ஸை நகர்த்திட்டு இன்னைக்கு வந்து எல்லாரும் எல்லா துறைகளிலும் முன்னுக்கு வர முடியும்னு சாதிச்சு காண்பித்ததும், அதற்காக வலுவான அடித்தளத்தை போட்டதும் திராவிட முன்னேற்ற கழகம், அவருடைய அரசு, அது வழித்தோன்றலாக வந்த அதிமுக, மாறி மாறி வந்த கழகங்களுடைய ஆட்சியில் வந்து தமிழ்நாடு சமூக நீதி மாநிலமாக இருக்குது. இந்தியாவிலேயே முன்னேறிய மாநிலமாக இருக்குது. நித்தி ஆயோக் கணக்குப்படியே முதல் 3 முன்னேறிய மாநிலங்களில் நாம் இருக்கிறோம். அதற்கு முன்னால் காங்கிரஸ் அரசு 15 ஆண்டுகள் 52லேருந்து 67 வரைக்கும் போட்ட அடித்தளம், அதற்கு பிறகு இவர்கள் ஊன்றிய விதைகள் இன்றைக்கு ஆலமரமாக அது விரிந்து நிற்குது. நாம் பல துறைகளிலும் அகில இந்திய ஆவரேஜை விட, சராசரியை விட இன்றைக்கி நாம் முன்னேறிய மாநிலமாகத்தான் இருக்கிறோம். சமூக நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. எல்லாம் உண்மை.
திராவிட முன்னேற்ற கழகம், குறிப்பாக அதிமுக, திமுக, குறிப்பாக திமுகவோட சாதனைகளை, கலைஞரோட சாதனைகளை, ஏன் ஸ்டாலினோட சாதனைகளை கூட நான் குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனால் நீங்கள் கொண்டு வந்த உதயநிதி இன்னைக்கு வந்து டெபுட்டி சிஎம்மாக ஆக்குறீங்கன்னா உங்களுக்கு தெரியலையா இது எப்பேற்பட்ட பின்னடைவை ஏற்படுத்தும்? அது ப்ராசஸில் வரணுங்க. 19 வந்த ஒருத்தர் 24 டெபுட்டி சிஎம் ஆகிறாருன்னா இது அப்பட்டமான ஒரு குடும்ப அரசியல் இல்லையா? இது எப்படி நீங்கள் சாதிச்சதெல்லாம் இன்னைக்கு விழலுக்கு அரிச்ச நீராக போகுது இல்லை? இது எப்படி நியாயப்படுத்துங்க? நம்ம திமுகவை குருட்டுத்தனமாக நம்ம என்றைக்குமே எதிர்த்தது கிடையாது. அதே மாதிரி திமுகவை குருட்டுத்தனமாக ஆதரிக்கவும் முடியாது. குடும்ப அரசியலை நீங்கள் கூச்ச நாச்சம் இல்லாமல் நியாயப்படுத்துறீங்கன்னா மக்கள் உங்களுக்கு தக்க பாடம் புகட்டுவார்கள். நீங்கள் இவ்வளோ நாளாக செஞ்ச சேவை, இவ்வளோ நாளாக உழைச்ச உழைப்பு, உங்களோட கான்ட்ரிபியூஷனை நாங்கள் மதிக்கிறோம். திமுகவோட கான்ட்ரிபியூஷனை நாம் மதிக்கிறோம். ஆனால் இந்த தவறுகளெல்லாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதான் நான் சொன்னேன், மக்கள் ஒன்றும் சோற்றால் அடித்த பிண்டங்கள் அல்ல. பீப்புள் ஆர் நாட் யுவர் ஸ்லேவ்ஸ். மக்கள் உங்கள் அடிமைகள் அல்ல. இவ்வளோ ஓப்பனாக நீங்கள் குடும்ப அரசியலை புகுத்துவீங்கன்னா, கலைஞர் வந்து ஸ்டாலினை கொண்டு வந்தார். எப்படி ஸ்டாலினை யாராவது வாரிசு அரசியல், குடும்ப அரசியல்னு சொல்லியிருக்காங்களா? எனக்கு தெரிஞ்சு யாருமே சொல்லலை. ஏன்னா அவர் படிப்படியாக வந்தார் இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்தார், மண்ணிலேருந்து விளைஞ்சு வந்தார். கலைஞர் அவரை எப்படி ட்ரெயின் பண்ணார்? அன்னைக்கு எவ்வளோ பெரிய ஸ்டால்வார்ட்ஸ் கலைஞர் ஸ்டாலின் அரசியலுக்கு வரும்போது இருந்தாங்க. நாவலர் நெடுஞ்செழியன், பேராசிரியர் அன்பழகன், மன்னை நாராயணசாமி, நெல்லிக்குப்பம் கிருஷ்ணமூர்த்தி, வீரபாண்டி ஆறுமுகம், இந்த மாதிரி வந்து எப்பேற்பட்ட முக்கியமான அந்த காலகட்டத்தில் இருந்த பெரிய சாதிக் பாட்சா, இந்த மாதிரி பெரிய பெரிய தலைவர்கள் திராவிட இயக்கத்தில் பெரியார் காலத்துலேருந்து, அதுக்கு முன்னால் நீதி கட்சி காலத்துலேருந்து வேலை செஞ்ச மாபெரும் தலைவர்கள் இருந்த ஒரு கட்சியில் தன் மகனை கலைஞர் கொண்டு வரும்போது படிப்படியாக தான் மேலே முன்னிறுத்தி கொண்டு வந்தார். பேராசூட் பண்ணலை. இந்த இடத்துக்கு வரதுக்கு ஸ்டாலினுக்கு 45 வருஷம் ஆகுது, உதயநிதிக்கு 5 வருஷம் தான் ஆகும்னா இது உணர்த்தக்கூடிய செய்தி என்ன? இப்போ நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு வந்து என்ன கேட்டிங்கன்னா வந்து தவறு இழைக்கிறீர்கள். நீங்கள் இந்த குடும்ப அரசியல் வந்து எனக்கு தெரிஞ்சது ஏற்புடையது அல்ல. பட் அதுதான் நடக்க போகுது. நீங்கள் இத்தனை நாள் சாதிச்சதெல்லாம் வேலுக்கு அரிச்ச நீராக போக போகுது. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. உங்களுடைய எல்லா நியாயங்களும் அடிபட்டு போகும். நீங்கள் தெளிவாக வந்து அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குங்க. உதயநிதி மேலே வரத்துக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. 19 கட்சி பொறுப்பு, 21 எம்எல்ஏ, 22 மந்திரி, 24 டெப்டி சிஎம்னா நிச்சயமாக இன்றைய இளையம் தலைமுறை 2K கிட்ஸாக இருக்கட்டும் அல்லது 80s 90s பிறந்தவங்களா இருக்கட்டும், எப்படி இதை ஏற்றுப்பாங்க? இதை டிஃபெண்ட் பண்ணுறது கஷ்டம் இல்லையா? இதை ஒரு அதிருப்தி மனநிலை உருவாக்கிட்டு இருக்குதா? கண்டிப்பாக சமூகத்தில் உருவாகும், மக்கள் மத்தியில் உருவாகும் நான் நம்புகிறேன். இவங்களுடைய சாதனைகள் எல்லாம் பின்னுக்கு தள்ளப்படும். நிச்சயமாக மக்கள் மத்தியில் அதிருப்தி உருவாகும் என்று நான் நம்புகிறேன். இதை உடனே வந்து முத்திரை குத்திட்டு நீ சங்கி, நீ திமுக எதிர்ப்பாளன் அப்படிலாம் பேசுகிறாங்கன்னா, இப்படிலாம் பேசுகிறதால உங்களுக்கு மகிழ்ச்சின்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம வந்து என்ன குருட்டுத்தனமாக எதிர்க்கிறோம்? நம்ம அவங்களோட கான்ட்ரிபியூஷனை ரெக்கக்னைஸ் பண்ணுறோம்ல. திராவிட இயக்கங்களோட கான்ட்ரிபியூஷன், அவங்க வந்து திராவிட இயக்கமாக இருந்து திமுகவாக மருவி முதல் பொது தேர்தலை புறக்கணித்து 57 வந்து 62 மறுபடியும் வந்து 67 10 வருஷத்தில் ஆட்சிக்கு வந்து தேர்தலில் போட்டி போட ஆரம்பிச்சு இன்ன வரைக்கும் அவங்களோட சாதனைகள் நிரம்பன்றதை நம்ம மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறோம். எல்லாரோட வாழ்க்கையிலையும் அவங்களுடைய சாதனைகள் வந்து அவங்களுடைய அதிகாரத்துக்கு அவர்கள் வந்தது என்பது எல்லாரோட வாழ்க்கையிலையும் தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு, முன்னேற்றத்தை கொடுத்துருக்குன்றதுல எந்த சந்தேகமும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் இந்த குடும்ப அரசியல் வந்து உங்களுடைய எல்லா நியாயங்களையும் தகர்த்து விடும், அடிச்சிடும். துணை முதல்வர் அதை விஷயம் பேசுறதுக்கு முன்னாடி வந்து 2026 தேர்தலுக்கு வந்து திமுக தயாராகிடுச்சு. அந்த ஒருங்கிணைப்பு குழுவிலையும் உதயநிதி இருக்காரு. அதாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவரை மேலே கொண்டு வராங்க. எல்லா டிசைடிங் பாடிஸ்லையும், ஒப்பீனியன் மேக்கிங் பாடிஸ்லையும், டிசிஷன் மேக்கிங் பாடிஸ்லையும் அவருக்கான அந்த ரோலுன்றது என்ஷூர் பண்ணப்படுது. அவரை வந்து மொள்ள உள்ளுக்குள்ளே வந்து புகுத்தி அப்படியே தூக்கிட்டு வராங்க. இது வந்து ரொம்ப பிரேசன் ஓப்பன் ஃபேமிலி பாலிடிக்ஸ். இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இது அப்பட்டமான குடும்ப அரசியல். இது ஏற்றுக்கொள்ள முடியாதது. இந்த வாரிசு அரசியல் ஜனநாயகத்துக்கு பெரும் கேட்டை உருவாக்கும். திமுக இருக்க முக்கிய அமைச்சர்களோ இல்லை முக்கிய மூத்த நிர்வாகிகள் யாருமே இதுக்கு எதிராக குரல் கொடுக்கவே இல்லையா? குரல் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்கவுங்க பிள்ளைங்கள்லாம் வந்து அதே மாதிரி பொறுப்பில் இருக்காங்க. தன்னுடைய தோலை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். இஃப் தே வாண்ட் டு சேவ் தர் ஸ்கின்ஸ் அவங்க இதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். கம்ப்ளீட் ஃபேமிலி பாலிடிக்ஸாக அது மாறி போச்சாங்க. நம்ம வருத்தமாக இருக்குது, ஓப்பனாக சொல்கிறோம். நம்ம அண்ணாக்கு என்ன குடும்பமாக இருந்தது? நீங்கள் அண்ணா மறைவுக்கு பிறகு கலைஞர் வந்தார் 69. யோசிச்சு பாருங்களேன், 69லேருந்து எவ்வளோ வருஷம் ஆகுது இப்போ பாருங்கள், 55 வருஷம். இந்த 55 வருஷத்தில் பார்ட்டி ஹஸ் பின் சென்டர்ட் அரௌண்ட் ஒன் ஃபேமிலி தானே. கலைஞர் 49 வருஷம் இருந்தார். அதுக்கு பிறகு இப்போ ஸ்டாலின், அதுக்கு பிறகு உதயநிதினு போகுது. இது நிச்சயமாக ஜனநாயகத்துக்கு நல்லதல்ல. கண்டிப்பாக இது ஜனநாயகத்துக்கு நல்லதில்லை. அதில் நான் மறுபடியும் சொல்கிறேன், கலைஞரை வந்து அவர் வந்து மண்ணிலிருந்து விளைந்த மாமனிதன். தன்னுடைய உயரங்களை, தன்னுடைய சிகரங்களை தானே உருவாக்கி கொண்டவர். அந்த ஒரு ரொம்ப தாழ்த்தப்பட்ட ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலேருந்து வந்து கல்வி அறிவு இல்லாமல், இத்தனைக்கும் திராவிட இயக்கத்தில் அவர் வரும்பொழுது எல்லாம் வந்து MA PhD படித்தவங்க, ஆதிக்க ஜாதிகளை சார்ந்தவங்க. ஆனால் அது எதுவுமே இல்லாமல் தன்னுடைய உழைப்பால், தன்னுடைய கூர்த்த மதியால், தன்னுடைய விடாமுயற்சியால், தன்னுடைய தன்னம்பிக்கையால் எவருமே அடைய முடியாத சிகரங்களை தொட்டவர் கலைஞர். சரி, ஸ்டாலின் அவர் எப்படி கொண்டு வராரு? படிப்படியாக மேலே கொண்டு வராரு.
ஆனால் உதயநிதியை வந்து நீங்கள் பேராசூட் பண்ணுறீங்கல்ல, இது எப்படி வந்து நியாயம், இது எப்படி நீங்கள் நியாயப்படுத்துவீங்கன்ற நான், இது ஏற்புடையது அல்லன்ற நான். கட்சி ஏற்றுக்குதோ ஏற்றுக்கலையோ, கட்சி ஏற்றுக்கிட்டு தான் செய்யும். ஏன்னா கட்சியோட ஸ்ட்ரக்சரே இன்றைக்கி வந்து கம்ப்ளீட் ஃபேமிலி டாமினேட்டட் ஆகிடுச்சு இல்லைங்க. செங்கோலை வச்சதை, மக்களவையில் செங்கோலை வச்சதை அறிவுள்ளவங்க எல்லாரும் எதிர்க்கிறாங்க. ஏன்னா செங்கோல் என்பது மன்னராட்சி. ஜவஹர்லால் நேரு எவ்வளோ பெரிய தலைவர்னா அந்த செங்கோலை கொடுத்தப்ப அந்த செங்கோலோட ரெலவன்ஸ் ஒன்றும் அவருக்கு தெரியாமல்லாம் இல்லை. சிரிச்சுக்கிட்டே அவர் வந்து அது இருக்க வேண்டிய இடம் மியூசியம்னு அலகாபாத்தில் மியூசியத்துக்கு அனுப்பினார். நீ 70 வருஷம் பொறுத்து அதை கொண்டு வந்து பார்லிமெண்ட்டில் வைக்கிற. தமிழை வந்து செங்கோலை பார்த்து பெருமைப்படுத்த ஏதாவது இருக்கா? ஒன்றும் கிடையாது. நான் செங்கோலை எப்படி எதிர்க்கணும்னோ அந்த மாதிரி தான் வாரிசு அரசியலையும் எதிர்க்கணும். ரெண்டு ஒன்று தானே. செங்கோலை எதிர்க்கிற ஒவ்வொருத்தனும் வாரிசு அரசியலை எதிர்க்கணும். ஏன்னா செங்கோலோட வாழும் உதாரணம் வாரிசுகள் தானே. மன்னராட்சியின் விழுமி அங்கே வாரிசு அரசியல் என்பது ஜனநாயகத்துக்கு எதிரி, ஜனநாயகத்துக்கு சாபக்கேடு, ஜனநாயகத்தின் சாவு மணி வாரிசு அரசியல். மன்னராட்சிக்கும் ஜனநாயகத்துக்குமான அடிப்படை வித்தியாசம் என்னங்க? பிளட் ரிலேட்டிவாக வரக்கூடியவங்க வந்து பயாலஜிக்கலாக அவங்களுக்கு பிறக்கிறவங்க அவங்க தான் வருவாங்கன்னா அது மன்னராட்சி தானே. அது மன்னராட்சியாக இருந்துட்டு போகலாமே. அதுக்கப்புறம் எதுக்கு உங்களுக்கு ஜனநாயகம்? உங்கள் உங்கள் அமைப்புக்கு எதுக்கு ஜனநாயக ஒன்று பேர்? டெமோக்ரஸின்றது என்ன? அப்புறம் எதற்காக உங்கள் சிஸ்டத்துக்கு இங்கே டெமோக்ரஸின்னு பேர் வச்சுருக்கீங்க? இது அமெரிக்காவில் நடக்குமா, இல்லை ஐரோப்பாவில் நடக்குமா? எங்கேயாவது ஏதாவது ஒரு ஐரோப்பிய நாட்டில் இது நடக்குமா? ஃப்ரான்ஸில் நடக்குமா? ஜெர்மனியில் நடக்குமா? இங்கிலாந்தில் நடக்குமா? அமெரிக்காவில் நடக்குமா? ஸ்வீடனில் நடக்குமா? நடக்காதில்ல. ஏன்னா மெச்சூர்டு டெமோக்ரஸி இல்லை. இங்கே 75 வருஷம் ஆகியும் வந்து இதுதான் நடக்கும்னா இது நிச்சயமாக வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து நல்லது கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன். இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, வாரிசு அரசியல் என்பது தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களின் நலன்களுக்கு எதிரானது. ஏன்னா மற்றவருடைய வாய்ப்புகள் பறிபோகின்றன ரொம்ப டீப்பாக பார்த்தீங்கன்னா. நிச்சயமா. ஆகவே இது நல்லதல்ல. பட் அவங்க அதை செய்ய தான் போகிறாங்க. அதையும் நான் சொல்லிடுறேன். அது எப்பன்றதான் கேள்வி. இட்ஸ் நாட் a question of how, whether it's a question of when. நிறைய விஷயங்கள் குறித்து தெளிவாக பேசியிருக்கீங்க. உங்கள் கருத்துக்கும் நேரத்துக்கும் நன்றி. குடும்பங்களோடு சுவைத்து மகிழ வருகை தாருங்கள் நிக்கா பிரியாணி. சேலம், தஞ்சாவூர், விக்கிரவாண்டி மற்றும் உளுந்தூர்பேட்டையில். மிக விரைவில் சென்னையிலும். சிம்புதேவன் இயக்கத்தில் காமெடி கிங் யோகி பாபு நடிப்பில் போட் வரும் ஆகஸ்ட் 2ஆம் தேதி முதல் திரையரங்குகளில்.